என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வோ நீயே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு சங்கீதம் 119 அதிகாரம் வசனங்கள் 89 முதல் 96 வரை. தியானத்தின் தலைப்பு வேதம் பேதமின்றி பேசும். நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். சங்கீதம் 119 அதிகாரம் வசனங்கள் 94. சுமார் 30 ஆண்டுகளின் பின்னர் என் உறவினர் ஒருவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. அப்போது அவர் கூறினார், 30 வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் எனக்கு வேதத்தை தந்து ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லி என்னை ஆலயத்திற்கும் கூட்டி சென்றீர்கள். இவைகளை நான் பெரிதுபடுத்தவில்லை. பின்பு திருமணமாகி 2 ஆண் பிள்ளைகள் இருந்த நிலையில் எங்கள் குடும்பம் போர் சூழலில் சிக்கியது. இந்நிலையில் வீடு வாசல் தொழில் எல்லாவற்றையும் இழந்து ஒரு பிச்சைக்காரனைப் போல நின்றிருந்தேன். கண்ணீரும் கஷ்டமும் நெருக்கிய அந்த நிலையில் நீங்கள் கூறிய சத்திய தெய்வம் இயேசுவை நினைத்து பார்த்து நீங்கள் தந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அன்று சொன்ன வார்த்தைகள் எனக்குள் துளிர்விடத் தொடங்கியது. என் பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டேன். இப்போது இயேசுவை என் சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்டேன். 30 வருடங்களுக்கு முன் கர்த்தர் என் காலிலே ஒரு கட்டை போட்டார். நானோ கண்மூடித்தனமாக வாழ்ந்து அலைந்து திரிந்தேன். இப்போது அந்த கயிற்றை பிடித்து இழுத்து என்னை ஆண்டவராகிய இயேசு தன் பக்கம் சேர்த்து கொண்டார். கர்த்தருக்கே நன்றி என்றார் அவர். எத்தனை சந்தோஷமான செய்தி! எனக்குள் பெரிய மகிழ்ச்சி. வேத வாக்கியத்திற்கு பேதம் ஏது? அதை தேடுகிறவர்கள் அவரை கண்டுபிடிப்பார்கள். விதைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை விளைச்சலை காணாமல் திரும்பாது என்பது எத்தனை உண்மை! இந்த இனிய அனுபவங்களையே தாவீதும் தனது அனுபவமாக கொண்டிருந்தார். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். சங்கீதம் 119 அதிகாரம் வசனம் 92. வேதம் நமது மனமகிழ்ச்சியா மனமடிவா? வேதத்தை வாசித்து தியானித்து அதை நேசிக்கிறவர்களுக்கு அது மனமகிழ்ச்சி. மூடி வைத்துவிட்டு கண்மூடித்தனமாக வாழ்ந்தால் மனமடிவுதான் மிஞ்சும். வேத வாக்கியங்கள் நமது கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அது வழிகாட்டும். இந்த வேத வார்த்தையின் வெளிச்சம் அந்த சகோதரனுக்கும் ரட்சிப்பின் வழியை காட்டியது. பெற்ற ரட்சிப்பு நிலைவரப்பட கர்த்தருடைய வார்த்தையிலே நமது காலடிகளை ஊன்ற வேண்டும். கர்த்தருடைய ஒரே ஒரு வார்த்தையை வேண்டி நின்ற 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் பிழைத்து கொண்டான். மத்தேயு 8 அதிகாரம் வசனம் 8, லூக்கா 7 அதிகாரம் வசனம் 7. வார்த்தையின்படி வலையை போட்ட பேதுரு திரளான மீன்களை பிடித்தான். வார்த்தையை கேட்பதும் அதன்படி நடப்பதும் அவசியம். நாமும் வேத சத்தியத்தை கேட்பது மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக வாழ்வோமாக. ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, வேதமே எங்களது மனமகிழ்ச்சி. வேத சத்தியத்தை கேட்டு அதை விட்டுவிடாமல் அதன்படி நடக்கிறவர்களாக இருப்பதற்கும் உதவி செய்யும். ஆமென்.